சொல்லப்போனால் எசன்ஸ் ஆகட்டும், ஏதோ ஒரு ஸ்மெல்க்காக எசன்ஸ் கலப்பாங்க, இல்லை வந்து அது கெட்டு போகாமல் இருக்க ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கலப்பாங்க, ஃபுட் அடிட்டிவ்ஸ் கலப்பாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய. வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம நிறைய மெடிக்கல் வீடியோஸ், நிறைய ஹெல்த் கேர் டிப்ஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் ஆனால் நம்மளுக்கு உடம்புல நம்மளுக்கே தெரியாமல் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோ. நம்மளுக்கு நிறைய சைட் எஃபெக்டை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூல் ட்ரிங்க்ஸ். நம்ம கொடுக்கக்கூடிய சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஆகட்டும், இல்லை கடையில் நம்ம வாங்கி கொடுக்கக்கூடிய பாட்டிலில் வர்றது, கேனில் வர்றது, இந்த மாதிரி பல ட்ரிங்க்ஸு நான் பேர் மென்ஷன் பண்ண விரும்பல, உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ்னால நம்மளுக்கு என்ன மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம், இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் வந்து நம்ம குடிக்கிறதுனால நம்ம உடம்புல எந்த மாதிரியான பாதிப்புகளை அது ஏற்படுத்துது அப்படின்றத இந்த வீடியோவோட நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கடைசியில் லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா விற்பனை ஆகக்கூடிய பலவிதமான கூல் ட்ரிங்க்ஸில் கஃபைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான பொருள் இருக்குது. இந்த கஃபைன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டையூரிட்டிக்குங்க. டையூரிட்டிக் அப்படின்றது நம்மளுக்கு நீர்ச்சத்து, அதாவது நம்மளோட சிறுநீரகத்தை அதிகப்படியாக வெளியேற்றக்கூடிய ஒரு குணம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம உடம்புல இருந்து நீர் அதிகமாக வெளியேறும் போது நம்மளுக்கு நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படலாம். இதனால நம்ம உடம்புல பல பிரச்சனைகள் வரலாம். தலைவலி ஆகட்டும், ஃபீவர் ஆகட்டும், வாந்தி ஆகட்டும், மயக்கம் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்த நீர்ச்சத்து குறைபாடுனால வரலாம். இந்த நீர்ச்சத்து குறைபாடை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஒரு வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணி. பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு தலைவலி, இது வந்து நம்ம நிறைய கவனிச்சிருக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு தலைவலி, அப்புறம் வந்து மைக்ரேன்னு சொல்லக்கூடிய ஒற்றை பக்க தலைவலி அடிக்கடி வர பிரச்சனை வந்து இருக்கலாம். அந்த கூல்ட்ரிங்க்ஸ் வந்து அதிகமாக குடிக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை அப்படின்றது உருவாகலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபுட் அடிட்டிவ்ஸ் ஆகட்டும், இல்லை ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆகட்டும், ஒரு சிலருக்கு ஒத்துக்காதனால கூட இந்த தலைவலி அப்படின்றது உருவாகலாம். கூல்ட்ரிங்க்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டாலே, கடையில் வாங்கக்கூடிய எந்த ஒரு கூல்ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும் நம்ம எடுத்துக்கிட்டாலே அது சுகர் அதிகமாக இருக்கும். நம்ம ஒரு ஸ்வீட்னஸ்க்காக தான் ஜூஸே குடிக்கிறோம் ஆக்சுவலாக, அப்படி தானுங்களா? அப்போ வந்து நம்மளுக்கு அது குடிக்கும் போது நம்ம உடம்புல அதிகப்படியான சுகர் அந்த ஜூஸில் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு வெயிட் கெயின் பிரச்சனை அப்படின்றது உருவாகலாம். இதில் கலோரிஸ் அதிகமாக இருக்கிறதுனால மற்ற ஹெல்த் இஷ்யூஸ் வந்து உருவாகலாம். வெயிட் கெயின் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து பெனிஃபிட்டாக இருக்காது, அவங்களுக்கு வெயிட் கெயின் தான் ஆகும். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த பழக்கம் உங்களுக்கு இருக்குது, கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா இதை கண்டிப்பாக வந்து குறைச்சிக்கணும். கூல்ட்ரிங்க்ஸ் நான் வந்து குடிப்பேன், ஆனால் வந்து ப்ராப்பரான ஓரல் ஹைஜீன், அதாவது நம்ம வாயை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கல அப்படின்னா நம்மளுக்கு பல்லில் வந்து சில பிரச்சனைகள் உருவாகலாம், ஈரில் உருவாகலாம், நம்மள வாயில் இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூஸில் நம்மளுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது உருவாகலாம். எக்ஸாம்பிள் சொல்ல போனீங்கன்னா சொத்தைப்பல் கூட எடுத்துக்கோங்களேன். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி இது அதிகமாகலாம். அதனால் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிங்க அப்படின்னா ப்ராப்பராக ஓரல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ப்ராப்பராக மவுத் வாஷ் பண்ணுறது இது ரொம்ப அவசியமான ஒன்று. முடிஞ்சால் ப்ரஷ் கூட பண்ணிவிடுங்க. நைட்லலாம் நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்க அப்படின்னா, இல்லைன்னா இது வந்து சொத்தைப்பல் உருவாகிறதுக்கு ஒரு மெயினான ரீசனாக அமைஞ்சிடும். நைட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பார்ட்டிஸு, அப்புறம் வந்து நிறைய வந்து ஹோட்டல்ஸில் ஆகட்டும் கூல்ட்ரிங்க்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குறது அப்படின்றது ஒரு பழக்கம். ஹோட்டல்ஸ் போனால் சாப்பிட்றது அப்படின்றது, அந்த மாதிரி நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதில் கஃபைன் மிக்ஸ் ஆகிருக்கா அப்படின்றது பார்க்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நம்ம நைட் டைமில் கஃபைன் அதிகமாக குடிக்கும்போது நம்மளுக்கு ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படலாம். அதாவது தூங்கும் போது நமக்கு சரியாக தூக்கம் வராமல் இருக்கிறது, நடுவில் எந்திரிச்சிருது, இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாகலாம். இதுக்கு பேர் வந்து இன்சோம்னியா அப்படின்ட்டு மெடிக்கல் டேர்மில் சொல்லுவோம். இந்த பிரச்சனைகள் அப்படின்றது உருவாகும் கஃபைன் மிக்ஸ் பண்ண கூல்ட்ரிங்க்ஸை நைட் டைமில் அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஜீரணிக்கல, அதனால வந்து நான் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறேன் அப்படின்னு ஒரு சிலர் வந்து குடிப்பாங்க. நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கும் போது தான் நம்மளுக்கு டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் அப்படின்றது அதிகமாகும். எக்ஸாம்பிள் சொல்ல போனீங்கன்னா ப்ளோட்டிங் ஆகட்டும், ஒரு சிலருக்கு டயரியா கூட உருவாகலாம். மற்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்டைஜஷன் ஆகிறது, எதுக்களிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் அதிகமாக குடிக்கிறவங்களுக்கு உருவாகும். அது வெறும் வயிற்றுலாம் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கவங்க கூல்ட்ரிங்க்ஸ் அதிகமாக குடிக்கும்போது வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் சொல்லிட்டேன். ஏன் வந்து குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இதில் சுகர் கண்டென்ட் அதிகங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து ஆர்டிஃபிஷியலாக நிறைய இன்க்ரீடியன்ஸ் கலப்பாங்க. எக்ஸாம்பிள் சொல்ல போனால் எசன்ஸ் ஆகட்டும், ஏதோ ஒரு ஸ்மெல்க்காக எசன்ஸ் கலப்பாங்க, இல்லை வந்து அது கெட்டு போகாமல் இருக்க ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கலப்பாங்க, ஃபுட் அடிட்டிவ்ஸ் கலப்பாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய பொருட்கள் அதில் கலக்கிறது உண்டு. அது மட்டும் கலரண்ட் கலப்பாங்க. நம்மளுக்கு வந்து அந்த கலர் வர்றதுக்காக ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. அதனால் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கவங்க தயவு செஞ்சு இதை வந்து சாப்பிட்றத குறைச்சிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சரி இவ்வளோ சொன்னோம், இதெல்லாம் வந்து டக்கு நம்மளுக்கு கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வந்து சாப்பிட்ட உடனே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சிம்டம்ஸு, ஒரு சைடு எஃபெக்ட்னு வச்சுக்கோங்களேன்.
கூல்ட்ரிங்க்ஸை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் உருவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, க்ரானிக் டிசீஸான டைப் 2 டயபெட்டிக், ஓகேங்களா, இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டைப் 2 டயபெட்டிக் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிசீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஒபேசிட்டின்னு சொல்லக்கூடிய உடல் பருமன் அதிகரிக்கிறதாகட்டும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு உருவாகலாம். கூல்ட்ரிங்க்ஸ் அப்படின்றது கூல்ட்ரிங்க்ஸ் ஆகட்டும், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஆகட்டும், இல்லை வந்து நமக்கு வாங்கி டின்னில் வாங்கி குடிக்கக்கூடிய கூல்ட்ரிங்க்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து நான் சொல்லக்கூடிய பிரச்சனைகளை வந்து கண்டிப்பாக வந்து கிரியேட் பண்ணோம். எது எது அப்படின்றது உங்களுக்கே தெரியும், நம்ம பேர் மென்ஷன் பண்ண விரும்பலை, ஓகேங்களா. இதுதான் வந்து இந்த கூல்ட்ரிங்க்ஸ்னால நம்மளுக்கு உடம்புல வரக்கூடிய சைடு எஃபெக்ட். இது மட்டும் இல்லாமல் நிறைய பிரச்சனைகள் இதனால் உருவாகும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டில் வந்து மதிய டைமில் மோர், அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃப்ரூட் ஜூஸு, நம்ம கையால் ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட்டை வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய ஃப்ரூட் ஜூஸு, ஹெர்பல் டீ, ஓகேங்களா, நார்மல் டீ, இல்லை இந்த மாதிரி வந்து நீங்கள் குடிக்கும் போதே நல்ல பலன் உடம்புக்கு கிடைக்கும். தயவு செஞ்சு இந்த கூல்ட்ரிங்க்ஸை வந்து அதிகமாக குடிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. குடிக்கிற பழக்கம் இருக்கவங்க இது நிறைய சைடு எஃபெக்டாக கொடுக்கக்கூடியதுங்க. ஹெல்த் இஷ்யூஸும் நிறைய வரும். இப்போ வரனாலும் பிற்காலத்தில் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும். இப்போ நான் சொன்ன இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த தகவல் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுறதை மறக்கவே மறக்காதீங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு சூப்பரான ஒரு மெடிக்கல் தகவலோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.